கோவையில் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய பெண்ணை கொலை செய்து வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை நடந்து 12 நாட்கள் கடந்த நிலையில் குற்றவாளி சிக்கியிருக்கிறார். லிவிங் டுகெதர் முறையில் வாழ்ந்து வந்தவர்களிடம் பிரச்சனை ஏற்பட காரணம் என்ன? கோவையில் இளம்பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தனிப்படை போலீசார் 5000க்கும் மேற்பட்ட செல்போன் அழைப்பு விவர பதிவுகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளியை கண்டுபிடித்துள்ளனர். பெண் கொலையின் பின்னணி என்ன? கோவை மேற்கு புறவழிச்சாலைக்கு உட்பட்ட மஞ்சப்பள்ளம் காட்டுப்பகுதியில் கடந்த மாதம் 21ஆம் தேதி சுமார் 25 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவரின் உடல் ஆடை எதுவுமின்றி கண்டெடுக்கப்பட்டது. இதுகுறித்து தகவலறிந்த மதுக்கரை போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று பெண்ணின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மதுக்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை பிடிக்க 3 தனிப்படைகளை அமைத்து விசாரணை நடத்தினர். உயிரிழந்த பெண் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்ற விவரங்கள் எதுவும் கிடைக்காததால் பெண்ணின் அடையாளத்தை கண்டறிவதில் போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டது. இந்த நிலையில் தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில் 12 நாட்களுக்கு பின்பு துப்பு துளங்கியது. கொலை செய்யப்பட்ட பெண் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதை கண்டுபிடித்த போலீசார் அவரை கொலை செய்தவரை கைது செய்தும் அதிரடி காட்டியிருக்கின்றனர். இளம்பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தனிப்படை போலீசார் 5000க்கும் மேற்பட்ட செல்போன் அழைப்பு விவர பதிவுகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கொலையாளியை கண்டுபிடித்திருக்கின்றனர். இறந்த பெண்ணின் கையில் இருந்த ஜெகன் என்ற பெயர் இந்த விவகாரத்தில் முக்கிய தடயமாக காவல்துறையினருக்கு கிடைத்தது. ஜெகன் பிரதான் என்பவரின் செல்போன் எண் கொலை செய்யப்பட்ட நாளிலிருந்தே அணைத்து வைக்கப்பட்ட நிலையில் அவர் குறித்து விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் குற்றவாளி தனிப்படை போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 25 வயதான வர்ஷா என்ற இளம்பெண் இன்ஸ்டாகிராம் மூலமாக ஜெகன் பிரதானுக்கு அறிமுகமாகி இருக்கிறார். இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் லிவிங் டுகெதர் முறையில் வாழ்ந்து வந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதை அடுத்து வர்ஷா மற்றும் ஜெகன் பிரதான் இருவரும் ஒடிசாவில் இருந்து கோவைக்கு வேலைக்காக குடிபெயர்ந்திருக்கின்றனர். இங்கு வந்த பிறகும் கோவையின் அறிவொளி நகர் பகுதியில் தங்கியிருந்த இந்த தம்பதி அங்குள்ள கட்டிட வேலைக்கு சென்று வந்துள்ளனர். இதற்கிடையில் வர்ஷா இன்ஸ்டாகிராம் மூலமாக தன்னுடைய மற்ற நண்பர்களுடன் தொடர்ந்து பேசி வந்தது ஜெகன் பிரதானுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வர்ஷா அதிக அளவில் இன்ஸ்டாகிராமில் மற்ற ஆண்களுடன் பேசுவது குறித்து ஜெகன் பிரதானின் தாயும் கேள்வி எழுப்பிய நிலையில் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அறிவொளி நகரில் இருந்து மேற்கு புறவழிச்சாலையில் சம்பவத்தன்று நடந்து சென்று கொண்டிருந்த போது மதுபோதையில் ஜெகன் பிரதான் இருந்திருக்கிறார். வர்ஷா இயற்கை உபாதை கழிப்பதற்காக அருகே இருந்த காட்டுப்பகுதிக்குள் சென்றபோது மதுபோதையில் இருந்த ஜெகன் பிரதான் வர்ஷாவை பின்தொடர்ந்து சென்று அந்த காட்டுப்பகுதியிலேயே தன்னிடம் உடலுறவு கொள்ளுமாறு வற்புறுத்தி இருக்கிறார். இதற்கு வர்ஷா மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அப்போது இருவருக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் முற்றியிருக்கிறது. ஏற்கனவே மதுபோதையில் இருந்த ஜெகன் பிரதான் வர்ஷாவின் மறுப்பை அடுத்து ஆத்திரமடைந்து வர்ஷாவின் கழுத்தை நெரித்து கொடூரமாக கொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்த பின்னர் வர்ஷாவின் ஆடை மற்றும் செருப்புகளை உடலில் இருந்து அகற்றியிருக்கிறார் ஜெகன் பிரதான். பின்னர் அவற்றை ஒரு புதருக்குள் வீசிவிட்டு அங்கிருந்து தலைமறைவானதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த கொலை வழக்கில் சிறப்பாக துப்பு துலக்கிய போலீசாரை உயரதிகாரிகளும் பாராட்டியிருக்கின்றனர்.